Hi friends, welcome to Neelambri's kitchen. இன்னைக்கு நம்ம ராகி ரவா தோசை அதுக்கு சைடு டிஷ்ஷா 2 சட்னி செய்ய போறோம். வாங்க. ராகி ரவா தோசைக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி நல்லா காரமா செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி சட்னி செய்யறதுன்னு பார்த்திடலாம். தேங்காய் சட்னி செய்யறதுக்கு தேங்காய் 1/2 கப், உப்பு, பொட்டுக்கல் 50 கிராம், பச்சை மிளகாய் 2, பூண்டு 4, கடுகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1, கருவேப்பிலை. காரமான தக்காளி சட்னி செய்கிறதுக்கு வெங்காயம் 2, தக்காளி 3, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 4, கடுகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1, உப்பு. ராகி ரவா தோசைக்கு காரமான தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம காரமான தக்காளி சட்னி செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இப்போது தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இப்போது தக்காளி சட்னிக்கு வதக்கியாச்சு. இப்போ ஆற வச்சுக்கோங்க. நல்லா சூடு போனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பரபரன்னு அரைச்சிக்கோங்க. நம்ம அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். வெங்காயம் தக்காளியில் உள்ள அந்த ஈரப்பதமே போதும். இப்போது தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பரபரன்னு அரைங்க. சட்னி நல்லா கெட்டியாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம காரமான தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி 2ஐயும் தாளித்து விட்டுடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். இப்போது எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் கடுகும், காஞ்ச மிளகாய் 2 போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விடுங்க. இப்போது எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் தாளிச்சாச்சு. இப்போ தேங்காய் சட்னி, தக்காளி சட்னிக்கு 2க்கும் ஊற்றிடலாம். அதை தாளித்ததுக்கப்புறம் சட்னி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம 2 சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெயின் டிஷ் ராகி ரவா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் ராகி மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் ரவை, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நல்லா சாப் பண்ணிக்கோங்க, கேரட் 1/4 கேரட், கருவேப்பிலை, இஞ்சி 10 கிராம், வெங்காயம் 1, உப்பு. ராகி நம்ம அடிக்கடி சேர்க்கறதுனால நமக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணோம், கால்சியம் அதிகம் இருக்குது, நம்ம ஆன்டி ஏஜிங்காகவும் இருக்கும், ஹை ப்ரோட்டீன் இதில் இருக்குது. ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ராகி மாவு, அரிசி மாவு, ரவை, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 கப் தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ராகி ரவா தோசைக்கு மாவு நல்லா தண்ணி பதத்தில் இருக்கணும். உங்களுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இஞ்சி, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ராகி ரவா தோசைக்கு மாவு மிக்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் இது ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நம்ம உடனே கூட நம்ம தோசை சுடலாம். ஒரு தோசைக்கல்லை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடு ஏறட்டும். நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ரவா தோசை சுட்டால் நல்லாயிருக்கும். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம பவுலில் இருக்க தோசை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அடியில் கொஞ்சம் செட்டில் ஆகிடும். ராகி ரவா தோசைக்கு நம்ம வெளிப்பக்கம் இருந்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு எதுவும் தேய்ச்சி விட வேண்டாம். நம்ம ஓட்டையாக தான் வரும். நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். இதில் தோசை சுற்றி 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு சைடு நல்லா முருகலானதும் தோசையை திருப்பி போட்டு மறுபடியும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ராகி ரவா தோசை நல்லா டைம் எடுத்து நல்லா சுடுங்க. நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ராகி ரவா தோசை 2 சட்னி டேஸ்ட்டாக வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க டேஸ்ட் பார்க்கலாம்.